வணக்கம் மக்களே. வதந்திகளை நம்பாதீர்கள். ஆதார் அப்டேட் செப்டம்பர் 14 கடைசி தேதி கிடையாது. வெளியானது முக்கியமான மகிழ்ச்சி அறிவிப்பு. ஆதார் அட்டை இருப்பவர்கள் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே. இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க மக்களே, வீடியோவிற்குள் சென்று விடலாம். நாடு முழுவதும் ஆதார் அட்டையை புதுப்பிக்க இ-சேவை மையங்களில் பொதுமக்கள் குவிந்து வருகிறார்கள். செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள் புதுப்பிக்க வேண்டும் என்ற தவறான தகவல் பரவி வருவதாக கடந்த 10 நாட்களில் 55 லட்சத்திற்கும் அதிகமானோர் தங்களுடைய ஆதார் கார்டை புதுப்பிச்சிருக்கிறாங்க. இதற்கான கடைசி தேதியெல்லாம் எதுவுமே நிர்ணயிக்கப்படவில்லை அப்படின்ட்டு நம்ம கூட எல்லா வீடியோலையும் சொல்லுவோம். செப்டம்பர் 14ஆம் தேதி வரை நீங்கள் இலவசமாக புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று, அதன் பின்னர் ரூபாய் 50 கட்டணம் வசூலிக்கப்படும் என்று தான் செய்தியானது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை தவறுதலாக மக்களிடம் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு தகவல் தவறாக புரிந்து கொண்டு செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள் புதுப்பிக்க வேண்டும் என்று அதிக மக்கள் அனைவருமே தங்களுடைய வேலையை விடுமுறை எடுத்துக்கொண்ட பிறகு இ-சேவை வாசலில் மூலயமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் மக்களே. இதன் மூலயமாக ஆதார் அட்டை புதுப்பிக்க காலக்கெடு எதுவுமே நிர்ணயிக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு செய்தி நமக்கு தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. அதனால்தான் ஆதார் கார்டை புதுப்பிக்க செப்டம்பர் 14ஆம் தேதி கடைசி தேதி என்று வாட்ஸ்அப் குரூப்பு, அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சமூக வலைதளங்கள் மூலயமாக வியூஸுகளுக்காக நிறைய சேனல் பொய்யான தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தகவல் முழுக்க முழுக்க தவறான தகவல் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் ஆதார் கார்டை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று அதிகாரிகள் விளக்கம் அளிச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் வங்கி கணக்கு தொடங்குவது முதல் பேன் கார்டு, அது மட்டும் இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸ் என அனைத்து தேவைகளுக்குமே ஆதார் கார்டு கட்டாயம் ஆகும் மக்களே. எனவே அனைவருக்கும் தற்போது ஆதார் கார்டு அவசியமாகிறது. இந்த ஒரு நிலையில்தான் ஆதார் கார்டு வைத்திருப்பவர்கள் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தங்களுடைய ஆதார் புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று ஆதார் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறாங்க. முகவரி, மொபைல் எண், முகங்கள் மாறியிருக்கலாம். அதனால் நீங்கள் சமீபத்திய தகவலுடன் மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்றத தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் ஆதார் மாற்றத்துக்கான காலக்கெடு நாளைக்கு தான், நாளையோடு முடிஞ்சிருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நாளைக்கு பிறகும் உங்களுக்கு 50 கட்டணம் செலுத்தி பண்ணிக்க முடியும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியவில்லை மக்களே. அதனால் இந்த காணொளியை மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.